2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்ற மாரி தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா பண்ண போகுது? அப்படின்னா, என்ன பண்ண போகுது தெரியுமா? சிறகடிக்க வைக்க போகுது. இதுவரைக்கும் கேவலப்பட்டவங்க முன்னாடி எந்திரிச்சு நிக்க வைக்க போகுது. போதும்டா சாமின்ற மாரி வாழ்க்கை படத்த சொல்லி, 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 சொல்லி அடிச்ச சனி அப்படியே போய் 3ஆம் இடத்துல உட்காந்து முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக்க போறாரு. மகர ராசிக்காரருக்கு ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும்போதே உள்ளுக்குள்ள வரும் பாருங்களேன். இப்ப சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, "ஜீவா சட்டைய கிழிப்பான் பாரேன், இப்ப எடுப்பான் பாரேன்ற" மாரி மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம். வாட் நெக்ஸ்ட்? அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். இந்த தடவ தூக்கம் வராது. என்ன பண்ணி வாழ்க்கைய சரி பண்றதுன்ற மாரியான தாட்டு ஓடும். எப்படி ஜெயிக்கணுன்ற தாட்டு ஓடும். இப்படியே ஓடும். அப்படி இருக்க போது பிளானட். ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அந்த இடத்துல ராசிநாதன் அமர்தல்ன்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனா அந்த இடத்துக்கு செவ்வாய் இங்கேருந்து பார்வை குடுக்குறாரு பார்த்தீங்களா? 4ஆம் வீட்டு அதிபதி. வேற என்ன வேணும்? வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சேர்க்கை எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏதாவது ஒண்ணு போன மாசமே ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நவம்பர், டிசம்பர்லயே மகர ராசிக்காரங்க கண்டிப்பா வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கும். வராக்கடன் வந்திருக்கும். எல்லாம் நடந்திருக்கும். இந்த தடவ இன்னுமே அதிகரிக்க போகுது. ஸோ முதல் ஒரு 5 மாதங்கள் எகைன் குரு கம்பேக் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். 6ல் குரு, ஊரில் பகை நான் சொன்னாலுமே வக்ரமாயிருக்காரு. ஸோ குரு ஒண்ணும் பெருசா நல்லது சொல்லக்கூடிய பிளானட் இல்ல. மகரத்துக்குன்ற அடிப்படையில சாரி மகரத்துக்கு இல்லன்ற அடிப்படையில ஒண்ணும் நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போறதே இல்ல. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, குருவோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் ஓகே. பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பேச்சுல மிகுந்த கவனமா இருக்கணும். இந்த தடவ ஒரு சந்தோஷம் என்ன அப்டின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கப் போகிறது. 1, 2லாம் கிடையாது. சும்மா நீங்க ஒவ்வொரு மாசமும் இப்படியே சொல்லி 2025 ஃபுல்லா எங்கள அமுச்சு விட்டீங்க. இப்ப 2026லயும் ஆரம்பிச்சிட்டீங்களான்லாம் கமெண்ட் போடாதீங்க. நல்லா இருந்தா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் மகர ராசிக்காரங்களுக்கு நான் மட்டும் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் தான் அவ்வளோ குத்தகை எடுத்து வச்சிருக்கேன் இல்ல. அதனால எந்த மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த தடவ மகர ராசியும், மகர லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த தடவ ஒரு ஒரு எழுச்சி கிடைக்கப் போது. ஒரு மாரி சோம்பலா, ஒரு மாரி ஏன்டா வாழ்றோன்ற விரக்தியில, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற ஒரு மாரியான அமைப்புல, ஒரு டிப்ரஷன்ல, எதையாவது நம்பி எதையோ வந்துட்டேன்ற மாரி, ஏதோ முடிவெடுத்துட்டேன்ற மாரி ஓடுன எல்லா தனத்திலிருந்தும் வெளியில வரப்போறீங்க. நீங்க எத வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அத பிரபஞ்சம் குடுக்க போது. எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அதெல்லாம் இந்தா இந்தான்னு பிரபஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லப்போகுது. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு இத்தன நாள் மகராசிக்காரர்கள் நிஜமாவே வாய்ப்பு கிடைக்காம தவிச்ச மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக தான் போன வருஷம் வரைக்கும் இருந்திருப்பீங்க. இந்த தடவ இந்தா நான் உனக்கு குடுக்குறேன். ப்ரூவ் பண்ணி காட்டு பார்ப்போம். அப்படின்ற மாரி அப்படி பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கப் போகிறது. 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து அதத்தான் பண்ண போறார். கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் அவர் அங்க தான் இருக்க போறார். 2027 மே மாசம் வரைக்கும் மகர ராசிக்காரங்க காட்டுல புயல் மழை தான். எத பத்தியும் கவலைப்பட வேணாம். அப்ப சும்மா இருந்துறலாமா? இந்த நேரத்துல நம்ம முறையா பயன்படுத்தாம விட்டுறலாமா சொல்லுங்க? ஸோ முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க எத அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அந்த இலக்கை அடைந்து விடுவீர்கள். அப்படி இல்லை என்றால் மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாரி காலம் புரோட்டா சாப்பிட வச்சுரும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, இங்கிருந்து செவ்வாய்க்கு சனியோட பார்வை இருத்தல், சனிக்கு செவ்வாயோட பார்வை இருக்க காலகட்டத்தில ஆரம்பிக்கிற இத்தன கிரகங்கள் ஆல்மோஸ்ட் 12ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள். 12ஆம் இடம் ஃபுல்ஃபில் ஆகப்போது. முடிவு. நான் திரும்பவும் சொல்றேன். சும்மா எப்ப பார்த்தாலும் அயன சயன போகன்னு பேசாதீங்க. 12ஆம் இடம்ன்றது முடிவு. 12ஆம் இடம்ன்றது சிறைவாசம். அடைபட்டு இருக்கிற தன்மையெல்லாம் வெளில வரப்போது. 4 செவுத்துக்குள்ள உட்காந்து புழுங்கி, புழுங்கி, புழுங்கி அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்கலாம் அப்படியே கம்பேக் குடுத்து புயலா மாறி வெளில வரப்போறீங்க. சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பயங்கரமான பாசிட்டிவிட்டி வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க அடுத்தவங்கள பார்த்து நெகட்டிவா தாட் இருந்திருக்கும். ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஒரு பொறாமலாம் சொல்ல முடியாது. ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். எனக்கு இப்படி இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் அப்படியே போயிட்டு, எப்படி அவங்கள பீட் பண்ணணுன்ற மாரி ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் வரும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தா ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் வரும். தூங்க முடியாது. தூக்கத்துல கூட அதே யோசனை தான் வரும். எப்படி ஜெயிக்கணும்? எப்படி ஜெயிக்கணும்? எப்படி ஜெயிக்கணும்? இந்த தடவ ஜெயிக்க போறீங்க. இதுவரைக்கும் இந்த நெனப்பு வரல. இப்ப வருது அப்டின்னா, உங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படியே ஒரு தேவதூதன் அழகா கொண்டு வந்து குடுக்குறான் இந்த வருஷத்த இந்தா வச்சுக்கோன்னு. நீங்க முறையா சரியா பயன்படுத்திட்டா மகர ராசிக்காரங்க மகத்தான வெற்றி அடைய போவதின்ன வாய்ப்புகள் வரப்போகுது. வசதிகள் பெருகப் போகிறது. நல்லதெல்லாம் நடக்க போதுங்க. அது அவங்கவங்க சுயஜாதகம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி இன்னும் நல்லவையெல்லாம் நடக்கப் போகிறது. ஆனா ஒண்ணு 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது
தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசமும் வந்துரும். அதுல கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல சனி யாருக்கு இருக்கும்போதுமே தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசம் வரும். அதுல கவனமாக இருக்கணும். அதே மாரி பப்ளிக்ல, பொது இடங்கள்ல பேசும்போது பார்த்து கவனமா, நிதானமா பேசணும். இதுல இந்த வார்த்தை 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன்லயும் சரி, இந்த வாக்குஸ்தானமும் சரி, மகர ராசிக்காரங்க இந்த தடவ நீங்க என்ன மாரி ரியாக்ட் பண்றீங்களோ, அந்த மாரியான விளைவுகளை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுல்ல? நீங்க நல்ல விதமா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, வர்றது நல்ல விதமா வரும். நீங்க கம்யூனிகேட் பண்றத பொறுத்து மட்டும் தான் இந்த வருடம் உங்களுக்கான கமிட்மெண்ட்ட தீர்மானம் செய்ய போகிறது. அவ்வளோதான். ஸோ, அதனால பொறுமையா, நிதானமா ஹேண்டில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரங்க மகத்தான வெற்றி அடைந்து விடுவீர்கள். போதும். எல்லாருக்கும் பண்ணதெல்லாம் போதும். இனிமே நமக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத பண்ணிக்கங்க. ஆனா, களத்துல நிக்கிறீங்க. கரெக்ட்டான காய நகர்த்துனீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. யூசுவலி மகர ராசிக்காரங்களுக்கு அத சொல்லியே தர வேணாம். நீங்களே 4 பேருக்கு சொல்லிக் குடுப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சகோதரியா நான் உங்களுக்கு சொல்றேன். பேச்சில் கவனம் தேவை. செயலில் நிதானம் தேவை. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க அப்டின்னா, அவங்க உங்களுக்கு ஆப்போசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டுக்கு பராமரிப்பு செலவு பண்றது, வீட வெள்ளை அடிக்கிறது, வீட்டுக்கு இது பண்றது, அது பண்றதுன்ற மாரி பண்ணுவீங்க. நெறைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும். திடீர்னு இருந்தாப்ல இருந்து வீட்ல சும்மா உட்காந்துருப்பீங்க. ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு 2, 3 பேரோட சேர்ந்து ஒரு வேலைய ஆரம்பிப்பீங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் கிடைக்கும். நெறைய பேருக்கு இந்த தடவ வந்து காமர்ஸ் பண்ணுவீங்க. ராகு சூப்பரா 2ஆம் இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் உங்கள இயக்க தயாராக இருக்கிறான்ற அமைப்புல பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு நெறைய கோவிலோட கனெக்ட் ஆகும். கோவிலுக்குன்னே போவீங்க. இதுவரைக்கும் இல்லாம சும்மா யாராவது உங்கள இழுத்துட்டு போயிடுவாங்க கோவிலுக்கு. நீங்க போறீங்களோ இல்லையோ! உங்கள யாராவது இழுத்துட்டு போவாங்க. டிராவல் பண்ணுவீங்க. அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நெறைய டிராவல், நெறைய கம்யூனிகேஷன், நெறைய பேச்சா பேச்சு பேசுவீங்க. அமைதியா இருந்த மகர ராசிக்காரங்கலாம் இந்த தடவ பேச வைக்க போறாங்க. இதுவரைக்கும் என்னத்த பேசிட்டுன்னு உட்காந்துருந்த மகர ராசிக்காரங்க பேச்சா பேச்சுன்னு பேச போறீங்க. உங்க பேச்சு மற்றவர்களை வியக்க வைக்கக்கூடிய பேச்சாக இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. 12ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை பலத்துல. நான் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லல. சாதாரணமா சொல்லணும்னா விபரீத ராஜயோகம் உருவாகப் போகிறது. பட் ஆனா, எதுல கவனம்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. சாரி. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்த வேண்டான்னு சொல்ல வச்சுரும். குடும்பமாவது குட்டியாவது, என் வழி தனி வழி நான் போறேன் அப்படின்ற மாரி கொஞ்சம் அப்படியே போக வைக்கும். சம்டைம்ஸ் இந்த இடத்த சன்னியாசி யோகமா கூட எடுத்துக்கலாம். அந்த மாரியான ஒரு நிலைமை உருவாக்குறோம். எல்லாம் கிடைக்கிறது வேற. எல்லாம் இல்லாம தூக்கி போட்டு போறது வேற. எல்லாத்தையும் புடுங்கிக்கிறது வேற. ஸோ 2ல எது பண்ண போதுன்றது உங்க சுயஜா தான் தீர்மானம் பண்ணணும். ஸோ நெறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவ உடனே சன்னியாசினா உடனே தாடி வச்சுக்கணும். காவி போட்டுக்கணும். ஞானம் அதிகரிக்க போகுது. இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகிறது. செல்ஃப் ஃபோனா நிக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒருத்தவங்கள புடிச்சிட்டே நின்னீங்கல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே நிக்க போறீங்க. நெறைய பேருக்கு ஒரு மாரி விழிப்புணர்வு நிலை வரப்போகிறது. ஆன்மீகத்தின் மீதான ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்க போய் அது எந்த மதமா இருந்தாலும் சரி, மகராசிக்காரங்க நீங்க எந்த மதமா வேணா இருந்துட்டு போங்க. உங்க மதத்தின் மீதான ஒரு நம்பிக்கை, பிரபஞ்சத்தின் மீதான ஒரு நம்பிக்கை அப்படியே உள்ள இருந்து எழும். அந்த எழுச்சி அப்படின்றது சும்மா சாதாரணமான எழுச்சியா இருக்காது. மந்திர தீட்சை கிடைக்கும். உபாசனை கிடைக்கும். காளி வந்து நிப்பா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காளிய கரம் புடிப்பீங்க இந்த தடவ மகர ராசிக்காரங்க. இல்ல அவள தேடி அலைவீங்க. அப்படி நிக்குது. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போயி சனி உட்கார்ந்து அமர்ந்து வக்ரமான குருவோட அமைப்பு நான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். மகர ராசிக்காரங்க வக்ரகாளிய புடிச்சுக்கோங்கன்னு. இந்த வருடத்திலும் அது முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா குருவாயூரப்பன போய் ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. குருவாயூரப்பனுடைய வழிபாடு, குருவாயூரப்பன் கோவிலுக்கு போறது மகர ராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து குடுக்கும். நெறைய அமானுஷங்கள பத்தி பேச வைக்கும். அதை பத்தியான விஷயங்கள் கேட்க வைக்கும். ஹீலிங் எனர்ஜிய உணர வைக்கும். நீங்களே ஹீல் பண்ணுவீங்க. ஹீலர்ஸா மாறுவீங்க. மகர ராசிக்காரங்க ஒரு மாரி அதான் சொல்றேனே, நீங்க இருந்த பாதை வேற, இப்ப நீங்க போகக்கூடிய பாதை வேறன்ற மாரியான ஒரு தன்மைக்குள் போவீங்க. திடீர்னு ஒரு ஞானம் பெருகும். செய்யாத ஒரு விஷயத்தலாம் செய்வீங்க மகர ராசிக்காரங்க இந்த தடவ. அதன் மூலமாக மகத்தான வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் மீது குறித்த கவலை எல்லாம் தீர்ந்து போயிடும். பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் எல்லாம் கிடைக்க போது. ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டயத்த வுட்டீங்கன்னா அவ்வளோதான் கஷ்டம் பாஸ். அதனால நல்ல முறையா சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. கடவுள் வாய்ப்புகளை மட்டும் தான் தருவார். அத மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இந்த தடவ கடவுள் வாய்ப்ப குடுக்க போறாரு. அத நீங்க எப்படி பிடிச்சுட்டு ஜெயிக்க போறீங்கன்றதை உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிற தன்மையாக இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக. இந்த ஒரு 6 மாசம் அதையே சொல்லிக்கிட்டே இருங்க.
அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் சூப்பர். 7ஆம் இடத்துல வந்து குரு அமரும்போது கொஞ்சம் வீட்ல வாக்குவாதங்களை உண்டாக்குவார். குடும்பத்த பிரிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். கொஞ்சம் விட்டு குடுத்து போணும். சொசைட்டில உங்களுக்கான அடையாளம், அங்கீகாரம் கிடைச்சாலுமே சொசைட்டிய ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு 6 மாசம் அதுக்கெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7வது மாசத்த ஹேண்டில் பண்ணுங்க. மகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தேவையில்லாத பேச்சு, அடுத்தவர்களிடம் நம்மளை பற்றி ஒரு மாரியான தன்மையை கொண்டு வந்து விட்டும். பேச்சில் கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. படிக்கிற மகர ராசிக்காரங்க குழந்தைங்க சூப்பரா இருப்பீங்க. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. பேச்சில் கவனம் தேவை. லவ் ஃபெயிலியர், எக்ஸ், ஒய், இசட்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்ததுன்னா கவனமா இருக்கணும். பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா எட்டி பார்க்கும். சுயஜாதகமும் ஒத்துழைப்பு குடுத்தா ஆமென்னு நடந்தே தீரும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இத்தன கிரகம் இருக்கிறது. ஓகே. புருஷ மண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் ஊடல் வருமா? அப்படி சொல்லலாமா? ஆமா. தமிழ்ல சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். கொஞ்சம் ஊடல் அதிகரிக்கும். ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் கூடல் அதிகரிக்கும். ஓகே கிளியர். அதுவரைக்கும் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாவ்! ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். சொல்லி, சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. ஸ்டாண்ட் அலோன்னு நிக்க போறீங்க. பெருமையும், மரியாதையும், புகழும், கௌரவமும், செல்வாக்கும் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ, அவங்கலாம் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வெற்றி இருக்க போயிருது. சூப்பரா இருக்கு. சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லா இருக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. மத்ததெல்லாம் மீனாட்சி பார்த்துப்பா. ஓகே. 60 வயதை தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எஸ்பெஷலி ஒட்டுமொத்தமா மகர ராசிக்காரங்க கழுவி போற இடம், கீழ போம்போது பார்த்து போறது, பாத்ரூம் எல்லாம் கேது தான். பாத்ரூம் கழுவி விடுறேன்னு சொல்லிட்டு வழுக்கி விடுறது எல்லாம் நடக்கும். அதனால 1க்கு 2 தடவ அடிக்கடி பாத்ரூம் கழுவுங்க. அதுவே அசிங்கத்திலேருந்து வெளில வரும். இதெல்லாமா பரிகாரம்? இதுதான் பரிகாரம். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி உங்களுடைய பாத்ரூம நீங்க கழுவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அதுவே இந்த வருடம் ஃபுல்லா மிகப்பெரிய பரிகாரம். அத பண்ணாலே போதும். மத்ததெல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமும் ஒரே இடத்துல 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நெறைய அ கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுதல். நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல வேற ஊர்ல இருக்கீங்கன்னா, உங்க ஊர் ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு, நந்திக்கு தேன் வாங்கி குடுத்து அபிஷேகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு 6 மாசமா. இப்பயும் சொல்றேன். இந்த ஒரு 6 மாதமும் பிரதோஷத்தப்ப நந்திக்கு தேன் வாங்கி குடுத்து வழிபாடு செய்துவிட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தேனாய் தித்திக்கும். இது ஒரு பரிகாரம் போதும். வேற எதுவுமே வேணாம். நெறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவ ஃபாரின் டிராவல் போறீங்க. விசா கிடைக்கிறவங்கலாம் விசா கிடைக்க போகுது. எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவ ஃபாரின் வாய்ப்புகள் காத்திருக்கிறது. என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு.